வீரா சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திருவிழாவுக்கு எல்லோரும் குளித்து கிளம்பிட்டு அங்கே போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த மைக் பாட்டு போடுறாங்கள அவர் வந்து எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வாங்க, இங்கே வந்து ஒரு போட்டி வச்சுருக்கோம், போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னோடனே ராமச்சந்திரன் குடும்பம் ஒரு பக்கமும் அரவிந்த் குடும்பம் ஒரு பக்கமும் கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் அரவிந்தோட அப்பா வந்து எங்கள் பக்கம் நிறைய பேர் ஆள் இருக்காங்க, உங்கள் பக்கம் வேணா யாராவது சொந்தக்காரங்க இருந்தால் கூப்பிட்டுக்கங்க, இதெல்லாம் எங்கள் அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அந்த சைடு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா எல்லாருமே சேர்ந்து அந்த கயிறை வந்து இழுக்கிறாங்க. அப்போ அரவிந்த் வந்து அப்பா அந்த கயிறை வந்து எப்படியாவது நம்ம இழுத்து அவங்கள நம்ம காலில் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. மாறன் வந்து அப்போ அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் கயிறை இழுக்க முடியாமல் வீரா ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து அந்த பக்கம் கீழே உழுவுற மாரி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாசா வந்து மாறன் என்ட்ரி ஆகுறாரு. டக்குன்னு கயிறை பிடிச்சி இழுத்து அவங்க எல்லாரையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ராமச்சந்திரன் காலில் உழுவுற மாதிரி பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி சரி காலிலலாம் விழாதீங்க அப்படின்னு மாறன் வந்து கிண்டலாக பேசிட்டு அந்த அவமானத்தை வந்து அரவிந்த் குடும்பம் வந்து தாங்கிக்க முடியாமல் என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் கிடையாது அப்படின்னு இந்த ஊர் பெரியவர் சொல்லிட்டு போட்டின்னு வந்துச்சு அதனால் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அடுத்தது வந்து பொங்கல் வைக்கணும், எல்லோரும் வந்து தயாராகுங்க அப்படின்னோடனே ராமச்சந்திரன் வந்து எல்லோரும் கிளம்புங்க பொங்கல் வைக்கலாம் அப்படின்னா மாறனும் ராகவனும் பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்க போகலாம் அப்படிங்கும்போது இந்த பொங்கலை வந்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து பொங்கலோட சிறப்பை சொல்கிறாரு. இது வந்து நம்ம கோயிலில் வைக்க முடியாது, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் வரும், அங்கே தான் எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பொங்கலை வச்சு காலில் செருப்பு போடாமல் கல் முள்ளுமா இருக்கும் அந்த ரோடு, அந்த பாதையில் நடந்து வந்து பொங்கலை அம்மனுக்கு வந்து படையல் போடணும். யாரோட பொங்கல் வந்து பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அம்மன் வந்து சாமியாக இறங்கி ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படின்னோடனே எல்லாரும் பொங்கல் வைக்க போகிறாங்க. அங்கே அரவிந்த் குடும்பம் ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறாங்க. மாறன், வீரா, கண்மணி, ராகவன் எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. தனித்தனியாக வச்சு எல்லோரும் எடுத்துக்கிட்டு வரும்போது வீராவால் தூக்க முடியாமல் வந்து அப்படியே தடுமாறுறாங்க. கண்மணிக்கும் தூக்க முடியாமல் வரும்போது ராகவன் வந்து தாங்கி பிடிக்க வரும்போது பின்னாடி உள்ள எல்லோரும் வந்து இது வந்து அவங்க மட்டும்தான் அந்த பானையை தூக்கிட்டு வரணும், நீங்கள்லாம் வந்து உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ வீரா வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அரவிந்து நம்ம குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்திட்டானே இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மாறன் போய் அங்கே ஒரு கர்ச்சிஃபை முகத்தில் கட்டிக்கிட்டு போய் அடி அடின்னு வெளுத்து வாங்குறாரு. யார்ரா நீ அப்படிங்கும்போது கர்ச்சிஃபை எடுத்துகிட்டு நான் தானோன்னே அதுக்கப்புறம் அதை வந்து ராமச்சந்திரன் வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது டே பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்த பண்ண பாத்தியாடா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அந்த அரவிந்த் அடிக்கும்போது இதெல்லாம் காதில் வாங்க அரவிந்த் அப்படியே ஓடி போனோன்னே ஐயையோ அப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மணி இருக்காப்புல. அவர் பார்த்தீங்களா மாறன் தம்பி குடும்பத்துக்கு ஒன்றுன்னா எப்படி வந்து பதறி போய் உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அங்கே நின்று அடித்தா உங்கள் கௌரவம் போயிடும், உங்களை தப்பாக பேசுவாங்கன்னு இங்கே தடையாக வந்து அடிச்சிருக்காரு பற்றியா அப்படின்னோடனே ராமச்சந்திரனுக்கு அப்படியே கையை பார்க்குறாரு. மாறன் கையில் ரத்தம் வருது. உடனே டவலை கொடுத்து இதை அவனை தொடச்சிக்க சொல்லு அப்படின்ட்டு போகிறாப்புல. அப்போ மணி மாறன் கிட்ட ஐயா என்ன தான் இப்படி வெளியில் உங்களை திட்டினாலும் உள்ளுக்குள்ளே வந்து பாசமாக தான் இருக்கார், அவர் இல்லைன்னா வந்து துண்டை கொடுத்து உங்கள் ரத்தத்தை துடைக்க சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அரவிந்த் குடும்பம் வந்து சரி நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் சொல்லிட்டு கிளம்புறோம் தயாராகிறாங்க. அங்கே மாறன் கிட்ட வந்து வீரா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது கையெல்லாம் ரத்தமாக இருக்குன்னொன்னே இந்த மாதிரி ஆமாம் குடும்பத்தை தப்பாக பேசினா சும்மா விடுவேனா, அவன் இனிமேல் வந்து அப்பா பற்றி தப்பாகவே பேச மாட்டான் பாரு, அவனை அடி அடின்னு அடித்து வெளுத்துட்டான் அப்படிங்கும்போது இங்கே பாரு ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கேன் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் அடித்தா எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உனக்கு அவன் தப்பானவன் அப்படின்னு நீ சொல்கிறல்ல, அப்போ நான் எல்லோரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணி காட்டாது அப்படின்னு வீரா வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து மாறன் வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அந்த இடத்துல.
இவங்க எல்லாரும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் ஃபேமிலி கிளம்பும்போது அங்கேருந்து நில்லுங்க ஒரு நிமிஷம்னு மாறன் வராரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவீங்களா? அது எங்கள் அப்பாவை பற்றி வேறு தப்பாக பேசியிருக்கீங்க, மன்னிப்பு கேட்டுட்டு தான் போகணுன்னொன்னே, நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அரவிந்த் வீட்டில் சொன்னோன்னே, இப்போ பாருங்கள் உங்கள் பையனை பற்றி பேசுகிறீங்களே பெருமையாக, உன் பையன் பண்ண காரியம் என்னன்னு தெரியுமா? அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மாறனை. அப்போ மாறன் விசில் அடித்து கூப்பிடும்போது அங்கே ஒரு பொண்ணு வராங்க. அவங்க அரவிந்தை லவ் பண்ண பொண்ணாக இருப்பாங்க. அவங்க வந்தோடனே எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இவன் வந்து சரியான ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டு, அன்றைக்கி மண்டபத்தில் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வந்தேன், இவங்க தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஏண்டா நீ வந்து யாரோ ஒரு பொண்ணை கூட்டுட்டு வந்து என் பையனை தப்பானவன்னு சொல்ல வச்சுருக்கேன் அப்படின்னு அரவிந்த் அப்பா கேட்டோன்னே, அப்படியா ஆதாரம் இருக்குது, இவன் வந்து என்னை காதலித்து நான் வந்து கர்ப்பமாகி அதை கலைக்கிறதுக்காக என் குடும்பத்தெல்லாம் பிடிச்சி மிரட்டினா, அதனால் நான் அதை கலைக்கவும் செஞ்சுட்டேன், அப்படியாப்பட்ட பொறுக்கி இவன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. மாறன் டே ஒழுங்கா குடும்பமே எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே, பஞ்சாயத்து தலைவரும் சரி, நீங்கள் ராமச்சந்திரனை பேசுனது தப்பு தான், என்ன உங்கள் குடும்பம் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாதவர் மேலே பழி போட்டிங்களா, மன்னிப்பு கேளுங்கன்னு மன்னிப்பு கேட்க வச்சிடுறாங்க.